பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அதிகாரத்தின் கடைசியில் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், இரண்டாவது அவர்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், மூன்றாவது அவர்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் அநேக பகுதிகளிலே நாம் கவலைப்படுகிறோம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மளை பயமுறுத்தும் பொழுது, அல்லது நம்முடைய சரீரத்தில் பலகீனம் நம்மளை சோர்வடைய செய்கிறது. சில விபத்துக்கள் நம்மளை சோர்வடைய செய்கிறது. சில உறவுகள் நம்மளை விட்டு பிரிந்து போகும்போது, உறவினரால் வருகிற பிரச்சனையினால் நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதாரங்கள் குறைபடும் போது அது நம்மளை நெருக்கத்திற்குள் ஆக்கும்போது நாம் கவலைப்படுகிறோம். இன்றைக்கு கவலைப்படுவதற்கான காரணமே இல்லை. அதற்கு ஒரு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையையும் தேவனை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எதை குறித்து கவலை அடைகிறீர்கள்? நான் உனக்கு பலனை கொடுப்பேன். இந்த நாளில் உன்னை சோர்வடைய செய்கிற அந்த காரியத்திற்கு நான் உன்னை பலனடைய செய்து உனக்கு வேண்டிய சமாதானத்தை தந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய பலனாய் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? எந்த காரியத்தினால் நீங்கள் சோர்வடைந்து நீங்கள் பலன் இல்லாதவர்களைப் போல இருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போயிருக்கிற காரியத்தில் உனக்கு ஒரு பலனை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நான் உன்னை பெருக பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள், அவர்கள் கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த பலனை எப்படி சார் பெற்றுக்கொள்வது? நான் சோர்ந்து போயிருக்கிறேன். ஒரு பக்கம் நெருக்கம் என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது. என்னால் நடக்க முடியவில்லை. என்னால் அடுத்த காரியத்தை யோசிக்க முடியவில்லை. நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். உனக்கு சமாதானத்தை நான் கட்டளையிட விரும்புகிறேன். நீ எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறாயோ அந்த காரியத்தை நான் உனக்கு ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள்வது எப்படி? அவருடைய சமூகத்தில் காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறார்கள். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது
வேதம் சொல்லுகிறது, கட்டாயம் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவார். அவருடைய பிரசன்னம் நம்மளை நடத்தக்கூடியதாய் இருக்கிறது. செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வடைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்னு சொன்னீங்க. உம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுங்க. உம்முடைய ஜனத்திற்கு வேண்டிய சமாதானத்தை கொடுங்க. நீங்கள் அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.